நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என் கருவை கண்டாராம். அவர் கண்கள் என் கருவை கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவாவதற்கு முன்பாக அவைகளை எல்லாம் அவைகள் உருவேற்படும் நாட்களையும் அவருடைய புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாராம். நான் சொல்றேன், என் கதையை எழுதுறவரு who is author? யார் அந்த தொகுப்பாசிரியர்? ஏவன் கதையை எழுதுறவர் என் ஆண்டவராகிய இயேசு. நானே பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்படி இருக்கணும்னு எழுதினவரு, என் அவயம் உருவாவதற்கு முன்பாக நான் இப்படி இருப்பேன்னு சொல்லி எழுதினவரு முடிவை நிச்சயமா சோகமா முடிக்க மாட்டார். ஏவன் தோல்வியில முடிக்க மாட்டாரு. தொற்று போனவனா என்னை நிறுத்த மாட்டாரு. வெற்றியாளனா என்னை நிறுத்தி நான் எழுதி இருப்பாரு. அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி பார்க்க விரும்புகிற கர்த்தர் என்னுடைய ஆசிரியராய் கதாசிரியராய் இருக்கிறபடினாலே என் கதை சோகத்துல முடியாது. அவன் வாழ்க்கையை முடிக்க பார்க்கிறான், முற்றுப்புள்ளி வைக்க பார்க்கிறான். பட் God என்ன பண்றான? புதிய அத்தியாயத்தை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறார். அவன் புள்ளி வச்சதுல இருந்து கோடு போட ஆரம்பிக்கிறாருங்க. அன்னையில இருந்து வாழ்க்கை மகிமையாய் காணப்படும். So expect glorious things. Good days are ahead of you. Hallelujah. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறார்.